எங்களை வழிகாட்டி வழிநடத்தி கொண்டிருக்கும் திரு முனைவர் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பொதுச் செயலாளர் திரு செல்லத்தரசு ஐயா அவர்களுக்கும், மற்றும் சிறப்பு வருகை தரும் முனைவர் வெற்றிவேல் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்தி கொண்டு வணங்கிக் கொண்டு இங்கே வருகை தந்த அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, உங்கள் கூட்டம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. கூட்டம் கிடைக்கிறதே வெற்றி தான். கூட்டம் நம்மளுக்கு அனுமதி கிடைக்கிறது பெரிய விஷயம். இது வரைக்கும் நிறைய இடத்துல தடை முதல்ல நம்ம பொது இது வழியில் போயிட்டுருக்கோம். அதாவது எந்த சங்கமும் பண்ணாத ஒரு இது இந்த மாதிரி ஒரு பேனர் அமைச்சது. அதாவது எல்லா குடியும் இந்த மாதிரி ஒரு நாடார் குடி, தேவேந்திர குடி, பறையர் குடி எல்லாரும் பேர் போட்டு பண்ணது இது பெரிய வெற்றி. பொது இடத்துல யாரும் இப்படி பண்ண முடியும்? வேற எந்த கட்சியாவது இல்லை வேற எந்த இயக்கமாவது பண்ண முடியுமா? நான் அந்த சமூகத்துக்கு தலைவராக இருக்கேன், எந்த சமூகத்துக்கு தலைவராக இருக்கேன், உங்களால் துணிஞ்சு போட முடியுமா? 5ஆம் தமிழ் சங்கம், இன்னும் 5ஆம் தமிழ் சங்கத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்த உருவாக்கம் ஒன்று போயிட்டு இருக்கு, அதான் 5ஆம் யுவ கட்சி. இப்போ நம்ம எப்படின்னா 5ஆம் தமிழ் சங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டய படிப்புக்காண்டி 234 தொகுதியிலிருந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து, அதாவது தமிழராக தேர்ந்தெடுத்தோம். தமிழர் எப்படி அப்படின்னா தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த ஒருத்தர் தான் தமிழர். இது ஐயா மட்டும்தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்பா அப்பா மட்டும்தான் தமிழர், அந்த இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போலி தமிழ் தேசியம். தூய தமிழ் தேசியம் அப்படின்னாலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த ஒருத்தர் மட்டும்தான் தமிழ் தேசியத்தை வருவான். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தூய தமிழ் தேசியம் ஆட்சிக்கு நிற்போம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பட்டய படிப்பு ஒன்று படிச்சுட்டு இருக்கோம். திருச்சியில் திருமால் நடத்திய திருச்சிராப்பள்ளியில் முனைவர் பாண்டியன் ஐயா மூலமாக 2 வருஷமா படிச்சிருக்கோம். 2 வருஷமா எங்களை அப்படி செதுக்கியிருக்காங்க. செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மழை வெயில் பார்க்காம செதுக்கி எங்களுக்கு வகுப்பு முடிஞ்சு அடுத்த மாதம் பட்டமளிப்பு விழா நடந்துட்டு இருக்கு. பட்டமளிப்பு முடிஞ்ச உடனே பதுங்கியிருக்க புலிகள் எல்லாமே பாயும். இன்னைக்கு கூட நடந்திருக்கு. தமிழ்நாடு கூட அளவு மாதத்துலையும் பாய்ச்சிட்டு இருக்காங்க. இனிமேல் எந்த மறைவு ஒளிவு எதுவுமே இருக்காது. இப்பவுமே இணையதளத்தில் நிறைய பேர் கேட்காங்க. நம்ம பழைய நண்பர்கள் வேற வேற கட்சியில் இருந்தாலும் எங்களால் கருத்துல உங்ககிட்ட மோத முடியல. அந்த கருத்து நம்மகிட்ட இருக்கு. நிறைய கருத்தியலான ஒரு சிவனை பத்திர வரலாறு, முருகனை பத்திர வரலாறு, தமிழரை பத்திர வரலாறு எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு கருத்துக்கள் ஏகப்பட்டதுனால அவ்வளோ பேச முடியல. நான் ரொம்ப ரொம்ப ஒரு மூத்த அரசியல்வாதி நினைச்சு அவரே என்கிட்ட சொன்னாரு, தம்பி வேற மற்ற ஆண்ட கட்சிகள் இருக்கு, அவங்கள்ட்ட கூட அதிகம் பண்ணிடலாம், அவங்கள்ட்ட பேசிடலாம். ஆனா உங்க கட்சியில இணையதளத்துல பேசவே முடியல. எதை வச்சாலும் பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க போயிட்டே இருக்கீங்க. எனக்கே தெரியாத பேசுறீங்க. உங்களுக்கு தெரியணும்னா முனைவர் பாண்டியனோட வீடியோ பார்த்தா மட்டும்தான் நாங்க பேசுறது புரியும், இல்ல புரியாது. ஒரு வரலாறு தெரியணும் அப்படின்னா நீங்க இணையதளத்தை பார்த்துட்டு வந்த மாதிரி தான் முடியும். நீங்க இணையதளத்துல பார்க்கறது உங்களுக்கு புரியாது. நீங்க அதாவது நாங்க எந்த கட்சி இருந்தாலும் சரி, நாங்க பயிற்சி 2 வருஷம் படிச்சிருக்கோம். எங்க கிட்ட நீங்க பேசணும் வைக்கணும் அப்படின்னாலே நாங்க எங்களோட வரலாறு எடுத்து தான் பேசுவோம், வரலாறு எடுத்து தான் வைப்போம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2 பேருக்கு எடுத்து தான் போட்டியே. ஒன்று அரசியல் படிச்சவன், ஒரு அரசியல் படிக்காதவன். இதுல அரசியல் படிச்சவனுக்கு ஓட்டு போடணுமா, அரசியல் படிக்காத ஓட்டு போடணும் மக்கள் தீர்மானிக்கணும். ஏன்னா அது மக்கள்கிட்ட நாங்கள் எப்படி போகணுமோ அந்த மாதிரி நாங்கள் நேரடியாக போய் நிற்போம். நம்மளுக்கு கடவுள் துணை இருக்காரு. அதுதான் மீண்டும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் மீண்டும் எழுந்தாச்சு. அதாவது கிட்டத்தட்ட 700 வருஷமா நம்ம உண்மையான தமிழை ஆட்சி பண்ணல. அதான் தமிழகத்தில் அதான் நம்ம இவ்வளவு தூரம் பின்தாங்கி இருக்கோம். அதனால அது எல்லாம் முடிஞ்சு இப்போ ஆசீர்வாதம் மீண்டும் எழுந்தாச்சு. அதெல்லாம் 2026 உண்மையில ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தூய தமிழர் தான் ஆட்சியை செய்வாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதை யாரும் வெளியே காட்டிக்கல. அதான் உண்மை. நம்மளுக்கு ஜனநாயக முறைப்படி தேர்தல் அப்படின்னா நாங்கள் எதுக்குமே பயப்படல. எந்த அரசியல் கட்சிகள் வாக்குவாதத்தில் இருந்தாலும் உட்கார்ந்து பேச தயார். பேச்சில் ஜெயிக்க முடியாது, பேசாதால விட்டா மட்டும் இங்கே ஜெயிக்க முடியாத இவிஎம் கொண்டு வச்சிருக்காங்க. இந்த இவிஎம் எப்படின்னா அதுவும் எங்கள் கடவுள் பார்த்துப்பாரு. இந்த ஏற்கனவே படத்துல ஏற்கனவே தயாரிச்சவனுக்கு அடி விழும், அதே மாதிரி விரைவில் விழும். அதில் மாற்றமே கிடையாது. அதெல்லாம் ஒரு பக்கம் பீகார்ல நீங்க மறைச்சிட்டு இருக்காங்க. பீகார்ல எவ்வளவு பெரிய புரட்சி வெடிச்சிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதனால குடிச்சத்துல அது தமிழ்நாட்டிலையும் வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப என்னன்னா நமக்கு ஐயா நிறைய வாட்டி சொல்லுவாங்க, தேர்தலுங்கிறது பாத்தீங்கன்னா ஜனநாயக முறைப்படி நடக்கணும். அதாவது எப்படின்னா அன்னைக்கு ஓட்டு எண்ணிக்கைன்னா வாக்கு சீட்டு தான். வாக்கு சீட்டு தான் உண்மையான ஒரு ஜனநாயக முறைப்படி
ஏன்னா மேலை நாடுகள் எல்லா நாடுலையும் வாக்கு முறைப்படி நடந்துட்டு இருக்கு. அந்த வாக்கு முறைப்படி என்ன அப்படின்னா, நீங்க இவிஎம் வந்து நம்ம எப்படினாலும் ஹேக் பண்ணலாம். அது 1 மாசம் பூட்டி வைக்கிறது எதுக்குன்னு தெரியல. ஓகேங்களா? இப்போ வாக்கு வந்து நம்ம எண்ணும் போது அன்னைக்கே வாக்கு வந்து நீங்க ஓட்டு எண்ணிடலாம். இப்படிதான் அமெரிக்காவில் நடக்குது, எல்லா நாட்டிலும் நடக்குது. நம்ம எண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்ம டிவி எல்சிடி டிவி வெளியே ஒரு பெரியதாக வச்சு லைவா யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு என்னன்னு பார்த்து லைவா காட்டினா மட்டும்தான் உண்மையான வெற்றி வரும். ஆனால் அந்த மாதிரி ஒரு தேர்தல் நடத்தினா நம்மளை அடிச்சுக்க முடியவே முடியாது. அதுக்காக நம்ம வந்து விட போறதும் கிடையாது. அதெல்லாம் கண்டிப்பா இவிஎம் எவ்வளவு தூரம் தடை பண்ணுமோ அது மாதிரி தடை பண்ணிட்டு உண்மையான வாக்கு சீட்டை கொண்டு வரணும். அதான் தமிழ் தேசியம் வளரும், உண்மையான தமிழ் ராட்சியம் வளரும். வாய்ப்பளித்தவனுக்கு நன்றி, வணக்கம். மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.